Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. செய்தி ஒரு வருத்தத்திற்குரிய சோக செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. வால்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தீகா அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் தற்போது உயிரிழந்து விட்டார். மதியம் 2:10 மணி அளவில் இவருடைய உயிர் பிரிந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இவர் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த சில நாட்களாகவே சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இன்றுதான் அதிமுக கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் அவரை சென்று சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்துவிட்டு சேலம் சென்றார். இந்த நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் தீகா அமுல் கந்தசாமி உயிர் பிரிந்துவிட்டது. இது அதிமுக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினராக கடந்த தேர்தலில் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வென்றார். கிட்டத்தட்ட 49.34% வாக்குகள் பெற்று அவருக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ கட்சியை சார்ந்த ஆறுமுகத்தை தோற்கடித்து இவர் வெற்றி பெற்றார். வால்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பல விஷயங்களை செய்த நபர். அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபராக அமுல் கந்தசாமி வலம் வந்தார். தற்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர்களுடைய உயிர் பிரிந்தது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.